கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்காக என்னத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளிடத்தில் கேட்குறாங்க. ஆனால் நம்மளிடத்துல நம்ம கேள்வி கேட்டால் நம்ம எங்கே போவோம் என்று சொல்லி நமக்குள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எதை விரும்புகிறாங்கன்னா, உங்களுடைய பூமிக்குள்ள உள்ள காரியங்களை நீங்கள் நினைக்காதபடி, இந்த பூமிக்குள் நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதபடிக்கு, நீங்கள் பரலோகத்துக்கு உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும், அந்த பொக்கிஷங்களை நீங்கள் எனக்காக சேர்த்து வைங்க என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கேட்குறாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக வாழ்கிறோம், எதற்காக ஓடுகிறோம், எதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி தெரியாமல், நம்மளுடைய வாழ்க்கையானது எதை நாடி ஓடுகிறோம் என்று சொல்லி தெரியாமல் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்கள் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறீங்களே, அந்த ஓட்டமானது தான் உண்மையான ஓட்டம். எனக்காக நீங்கள் என்னத்தை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காகலாம் ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்கன்னா, நம்ம ஆத்துமாக்களை ஆகாயம் படுத்துகிறதற்காக ஒரு ஓட்டங்களை நம்ம ஓட வேண்டும். இல்லாவச்சினா நம்ம தேவனுக்காக எதையாவது நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஓட வேண்டும். இல்லாவச்சினா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஓட வேண்டும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஓடாதபடி நம்ம எதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தா தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பங்களுக்காக, இல்லை ஏதோ ஒரு ஜாப்புக்காக, இல்லை ஏதோ ஒரு வேலை, நம்மளுடைய பிள்ளைங்களுடைய காரியங்களுக்காக, ஏதோ நாம் மற்றவர்களோடு நாம் பெஸ்டான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, தேவனுக்காக ஓடுகிற ஓட்டங்களை நம்ம குறைத்து விட்டு இந்த உலகத்துக்காக, மனிதர்களுக்காக, நமக்காக எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமே தவிர, தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அநேக கம்மி தாங்க. அதனால தான் ஆண்டவர் வருந்தி கேட்குறாங்க, உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் எங்கே சேர்த்து வைக்கிறீங்க? கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நம்ம யார்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம தேவனுக்காக நம்ம வாழும்போது தான் தேவன் கேட்குற கேள்விக்கு நம்ம தள்ள குனியாதபடி தேவனுக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும். தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரா, தேவன் என்னோட இருக்கிறாரா என்று சொல்லி நம்ம நினைக்காமல், நம்ம இந்த உலகத்துக்காக, நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஓடுகிற ஓட்டமானது பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியாது. கர்த்தருக்காய் யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு ஓடுகிற ஓட்டம் தான் உண்மையானதே. இந்த உலகத்தில் உள்ள காரியம், இந்த உலகத்துக்காக ஓடுகிறது, பிள்ளைக்காய் ஓடுகிறது, நம்ம கணவருக்காய் ஓடுகிறது, நம்ம மனைவிக்காய் ஓடுகிறது, எல்லாமே இந்த உலகத்தில் வீணுங்க. ஆனால் தேவனுக்காக நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால் நம்ம இந்த பூமிக்குள் உள்ள காரியத்தை எதையும் நினைக்காதபடி, இந்த பூமிக்குள் எதுவும் சேர்த்து வைக்காதபடிக்கு, நம்ம பரலோகத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை, பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமாக இருக்கிறாங்க. அதை தான் தேவன் விரும்புகிறாங்க. எத்தனை பேர் நம்ம தேவனுக்காய் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது தான் தேவனுக்காய் வாழ்கிறவர்களை தான் தேவன் என்ன செய்கிறாங்க? உயர்த்துகிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லா காரியங்களிலும் தேவன் என்ன செய்கிறாங்க? அவங்கள உயர்த்துகிறதுக்கு அவங்க கிருபை உள்ள தேவனாய், அவங்க இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. அப்போ இந்த பொக்கிஷங்களை நம்ம இந்த உலகத்துக்காய் சேர்த்து வைக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்காக நம்ம ஓடாதபடிக்கு, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்காக, அந்த பரலோகத்தில் நம்ம எதை கெட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பி நம்ம செய்யும் பொழுதுதான் தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் பிரியம் உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.